அப்பாவோட பிரசன்டேஷன் எப்படி இருந்தது விநாயக்? ஆன்ட்டி, நான் சுனில். அங்கிளோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூப்பா. ஆனா விநாயக் எங்க தானே இருந்தா? எங்க போனா அவன்? விநாயக் கிளாஸ்ல இல்லையே. எங்க போயிருப்பான் அவன்? ஒரு மூட்டையை சுத்தம் பண்ணியாச்சு. இதுலயும் பவுடரை தூவி வச்சா வண்டு வராம இருக்கும். நான் அதை சைடுல எடுத்து வைக்கிறேன். இரு இரு. ரெட்டை தேங்காவா? ஏ சோட்டு, சீக்கிரம் வா. போப்பா. என்னாச்சுமா? சோட்டு, என் கூட வா. கடத்தெருவில் இருக்கிற கோயிலுக்கு போலாம். இத பாரு, இத கொண்டு போய் கோயில வச்சிடலாம். கிளம்பு. அம்மா, கோயிலுக்கு போகணும்னு ஆயிடுச்சு. பெரிய கோயிலுக்கே போலாமே. பெரிய கோயிலுக்கு போகணும்னு நீங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு தானே இருக்கீங்க. நீ சொல்றதும் சரிதான். நல்லதா போச்சு. சரி, பெரிய கோவிலுக்கே போலாம். இரு, நான் போய் பூஜை தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா, அம்மா இங்க வாங்க. ஒரு நிமிஷம் வரேன். இத எப்படி செஞ்ச? என்கிட்ட ஒரே மாதிரி 2 ரப்பர் இருந்தது. அது ரெண்டத்தையும் ஓட்டிட்டேன். அது மேல கம்ம தடவி கோதுமை மூட்டைக்குள்ள வச்சுட்டேன். ஆனா பாட்டி அத தேங்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. செம்ம ஐடியா இல்ல? செம்ம ஐடியா பண்ணிருக்க. தேங்க்யூ விஸ்ரீ. ஏ சோட்டு, அந்த கடவுள் அருளால ரெட்டை தேங்காய் கிடைச்சிருக்கு. இது நிஜமாவே ஒரு நல்ல சகுரம்தான். சரி, கோயிலுக்கு போலாம். விநாயக், நான் உன்னை ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? உனக்கு எங்க மேல இவ்வளவுதான் மரியாதையா? உன் அப்பா பத்தி நீ யோசிக்கலாம்ல? நான் சொன்ன போய் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல மாட்டினேன். கிளாஸே அப்பாவை கேலி பண்ணிருக்கோம். நான் பயங்கரமா திட்டு வாங்க போறேன். ப்ளீஸ்மா, ஐ எம் சாரி. இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது பெரிய தப்பு. எழுந்துருவேத். நீ எதுக்காக அந்த மாதிரி பண்ணங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்ல. உன் அப்பா இங்க வந்ததுக்கான காரணம் உனக்காக மட்டும் தானே? அங்க உன் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உன் அப்பாவோட பிரசன்டேஷனை பத்தி எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? எவ்வளவு கை தட்டினாங்கன்னு பாத்தியா? அதோட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ அதெல்லாம் பார்க்காம எங்க போன?